போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. அடை தோசையெல்லாம் வரிசையாக சுட்டு முடித்தேன். அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து ராத்திரியே ஊற போட்டிருந்தேன். அதை களைஞ்சி எடுத்த உடனே கருப்பு போயும் போகாமலுமா இருந்தது. ஆனாலும் அதுதான் நல்லது, அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாலே எப்போவுமே கொஞ்சம் தண்ணி வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்துடும். கிரைண்டரில் அரைக்கும் போது தான் எனக்கு எப்போவுமே நல்லா வரும். வடையை போட்டு எடுத்தேன். வடைக்கு ஃபுல்லாக வால் முளைச்சிருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருந்தது. கையோட இன்றைக்கி சுரைக்காய் சாம்பாரை வச்சுட்டு தூர நவுண்டணும், கிச்சனை காலி பண்ணிவிட்டு போயிடணும்னு சொல்லிவிட்டு குக்கர்லேயே பருப்பு, தக்காளி, சுரைக்காய், அப்புறம் சில பல மசாலா ஜாமான்கள் எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. அப்படியே போய் அடை தோசையும் உளுந்த வடையும் கொண்டு போய் சுட சுட அப்போவே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இந்த சாம்பாரை தாளித்து மட்டும் வச்சுட்டா போதும்னு தாளிச்சிட்ருக்கிறேன். இந்த பாத்திரத்தோட நிலமை பரிதாபம். இதை தாளித்து இது இந்த கலரே போக மாட்டேங்குது.